பொதுவாகவே மாலை வந்து வாங்க மாட்டேங்கம்மா. அது எனக்கு அந்த தேடை மெடிடேஷன் சொல்லி கொடுத்து வந்து மாலையோ இல்லை அந்த பரிவட்டமோ இல்லை அந்த தலைக்கு போடுற எதுவுமே வந்து வாங்கக்கூடாது. அப்படி இருக்கும்போது அந்த அந்த தலைக்கு கணம் வந்து ஏறிடக்கூடாதுங்க அவர் சொன்னாரான்னு தெரியல. சிவசுப்பிரமணிய சாமி கோயிலுக்கு போகிறப்போ அவங்க கரெக்டாக அந்த மாலை கொடுக்குறாங்க. நான் போடவே மாட்டேன்னா அப்புறம் அவங்களே ரொம்ப வற்புறுத்தினாலும் நான் கழுத்தில் போட்டுக்கிட்டு ஒரு பட்டம் ஒன்று கொடுத்தாங்க. அதை வாங்கிட்டு உள்ளே போய் கரெக்டாக முருகர் முன்னாடி நிற்கும் போது பெரிய ஆச்சரியம் என்னன்னா, முருகப்பெருமான் முன்னாடி வந்து சிவலிங்கம் இருக்கிறது நான் ஒரு சில இடத்துல மட்டும்தான் நான் பார்த்துருக்கேன். திருவேற்காடு ஆதிபுரீஸ்வரர் கோவிலில் இருக்கு முருகப்பெருமான் முன்னாடி வந்து சிவலிங்கம். அதுக்கப்புறம் ஒரு சில இடங்களில் பார்த்துருக்கேன். ஆனால் பெங்களூரில் இது எப்படி உருவாச்சு, முருகப்பெருமான் முன்னாடி வந்து சிவலிங்கம் வச்சிருக்காங்களே, இது எப்படி சுயம்புவாக வந்துச்சா, இந்த யார் உருவாக்குனா என் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கு. கரெக்டாக அப்போ தான் சாமியெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு உத்தரவு வருது, கோயில் விட்டு வெளியே போகாத உள்ளே உட்காரன்னு சொல்லிட்டு உத்தரவு வருது. நான் கோயிலை சுற்றி வந்து நான் இங்கேயே தரையிலே, அவங்க சொல்கிறாங்க இல்லைங்க வெளியில் வாங்க சேர்லாம் போட்டு வச்சுருங்க, நான் இங்கேயே உட்காடுறேன், இங்கேயே பக்தர்களை பார்க்குறேன், பக்தரெல்லாம் உறவை சொல்லிடுங்க. நான் உட்கார இடம் வந்து கரெக்டாக அதுக்கு எதிரில் ஒரு புத்து இருக்குது. அப்போ அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியும் கருமாரியம்மன் நாகாத்தம்மனோட புத்து இருந்திருக்கு. அதுலேருந்து சுயம்பா உருவானதுக்கு மேலே தான் முருகர் சிலையை இப்போ வச்சுருக்காங்க.